உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம இன்னைக்கு ஈரான் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதான இந்த யுத்தம் சம்பந்தப்பட்டதான ஒரு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். பொதுவாக இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கும்போது கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒரு காரியத்தை குறித்து வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறதை மீடியாவில் இல்லைனா செய்திகளிலே நாம் கேட்க முடிகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் யுத்தம் நடக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமயமாயிற்று, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இப்படி ஒவ்வொரு முறை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த பிரசங்கத்தை நானும் செய்வதுண்டு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை சொல்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை சொல்லியும் இயேசு வரவில்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை குறித்ததான கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள், கிறிஸ்தவர்களுக்கு வேற வேலை இல்லை, அவர்கள் எப்போதும் யுத்தம் நடக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களையும் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்த காலகட்டங்களில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்பது இப்போ அல்ல, முன்னாடியே அது ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறத நாம் பார்க்க முடியும். நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து இப்போது வருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட தான் வாழணும். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு அவர் நம்புகிறார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய நம்பிக்கையின் அடித்தளம் அதாக இருந்திருக்கிறது. காரணம், அவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாம் என்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்காங்க. நாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த நாம் என்கிறதான வார்த்தைக்குள்ள அவரும் அடங்குறார். அவர் சொல்றாரு நானும், அதாவது நாம், அதாவது அந்த பிரசங்கத்தை இல்லைன்னா இந்த எழுத்தை எழுதும்போது, இந்த லெட்டரை எழுதும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அது குறிக்கிறது. நாம் நாம போவோம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பாருங்க. அவருடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு அவர் நம்புறார். அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாம் ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, முதலாவது பார்த்தீங்கன்னா மரித்து போனவர்கள் எழும்புவாங்க, இரண்டாவதாக உயிரோடு கூட இருக்கிற நாம மறுரூபமாகும். அப்போ நாம அப்படிங்கிறதான இந்த வார்த்தையை இங்கேயும் பயன்படுத்தி இருக்கிறார். மேல இதுக்கு முன்னாடி இருக்கிறதான 15வது வசனத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறாரு, 17வது வசனத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறார் நாம். அப்ப அவருடைய நம்பிக்கை என்ன? அவருடைய காலத்துல இயேசு வருவார் என்பது அவருடைய நம்பிக்கை. இப்போ நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசு நம்முடைய காலத்துல வருவாரா வரமாட்டாரா, இல்லைனா இப்போது நடந்து கொண்டிருக்கிற யுத்தமானது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளமா, இல்லைனா இது 3வது மகா யுத்தமாக மாறுமா, ஒருவேளை இயேசு வருவாரா, இப்படிப்பட்டதான கேள்விக்குறிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சில ஊழியர்கள் இந்த யுத்தங்கள் சம்பந்தப்பட்டதான காரியங்களை சொல்லும் போதெல்லாம் இயேசு வரப்போகிறார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி சொல்வதுண்டு. அது உண்மைதான், அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான், அவர்கள் சொல்வது ஒன்றும் பொய் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு வரும்போது நாம் எல்லாம் போகணும், ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், நாம ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகையில நீங்களும் நானும் போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பயமுறுத்துறாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு சில செய்தியாளர்கள், ஒரு சில வேத பாட்டல்வாதிகள் இவங்க எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க நரகம் பரலோகம் அப்படி இப்படின்னு பேசி ஜனங்களை பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தும்படியாக அல்ல. இயேசு கிறிஸ்து பைபிள்ல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா பயமுறுத்தவா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படியா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது? இல்ல. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறத நாம பார்க்க முடியும். நீங்க வேத வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த காரியத்தை தெளிவா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்,
கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், நீங்க கலங்காம இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்ப எச்சரிக்கைனா என்ன? இந்த உலகத்தின் முடிவு நெருங்கி விட்டது, உடனே வரலனாலும் நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்க உடனே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது இந்த வார்த்தையுடைய அந்த பொருளை எடுத்துக்கிட்டு, அப்ப இயேசு சொல்லுகிறபடி இந்த யுத்தம் நடக்கும்போது உடனே எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. வேத வசனத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்தை நாம பார்க்கணும். பைபிளில் தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் எழுதி தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறதா, இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டதை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்து அது நிறைவேறிவிட்டதா என்கிறதை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போது எதெல்லாம் நிறைவேறுகிறது, எதெல்லாம் நிறைவேறவில்லை அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணணும். இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் வருகையை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலே சொன்னாரு, யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்றார், இது எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. சரி, இதை ஏன் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பதில் சொல்றார். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், வருகை எப்படி இருக்கும், எப்ப நடக்கும், இதை பத்தி நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டபோது அதுக்கான பதிலை தான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுடைய ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்படி சொல்லி நிறைய வசனங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் நடக்கிறதான தீர்க்க தரிசனங்களாக காணப்படுகிறது. நல்ல கவனிங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் தேவன் சொன்ன அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதாவது இந்த 24வது அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிலது நடந்து விட்டது, சிலது நடந்து கொண்டிருக்கிறது, சிலது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பழைய ஏற்பாடுல தானியேல் புத்தகத்தில் கடைசி கால தீர்க்க தரிசனத்தை குறித்து மிகவும் துல்லியமாக தெளிவாக அங்கே தானியேல் உரைத்து இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிட்டா. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நெபுகாத்து ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனமானது ஒரு சிலை, அந்த சிலையுடைய தலை வந்து பொன், அதுடைய மார்பு வந்து வெள்ளி, அதுடைய வயரும் தொடையும் வெண்கலம், அதுடைய கால் வந்து இரும்பு, அதுடைய பாதம் வந்து களிமண்ணும் இரும்பும் கலந்து இருக்கிற ஒரு 10 விரல் கொண்ட பாதம். இதை அவர் பார்க்கிறாரு. இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், இது இந்த உலகத்திலே தோன்ற போகிற உலக மகா வல்லரசுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து பாபிலோன் தேசத்தை பற்றி முதலாவது பொன்னாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாவதாக மேதியா பெர்சியா வெள்ளியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவதாக அதுடைய வயரும் தொடையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பாக இருக்கிறது, இது வந்து ரோம் சாம்ராஜ்யத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதுடைய பாதங்கள் வந்து களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் முடிவிலே தோன்றுகிறதான ஒரு ராஜ்யம். 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பு நாடை உருவாக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய சாம்ராஜ்யம். அப்போ இந்த ஐரோப்பிய சாம்ராஜ்யமானது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், நிலவில் இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த நிகழ்வு நடக்கும் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், அந்த தரிசனத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ராஜாவுடைய நாட்களிலே ஒரு பெயர்க்க முடியாத
முடியாத ஒரு கல் வந்து அந்த சிலையுடைய பாதத்தை மோதும், அதாவது காலை மோதும். காலை மோதும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் போதுதான் அந்த கல்லு வந்து பாதத்தை மோதும். அப்போது அது முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம ஒரு காரியத்தை நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 10 ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக அங்க தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ அந்த 10 ராஜாக்கள் கூட்டமைப்போடு கூட ஒரு ராஜ்யத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னொரு வசனத்தை கூட நாம தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இதை குறித்து மிகவும் தெளிவாக யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தை அவர் அங்கே பார்க்கிறார். இதுல நிறைய வசனம் இருக்கிறது, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது 10வது வசனம், அவைகள் 7 ராஜாக்களாம், இவைகளில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 ராஜாக்களில் 5 பேர் விழுந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 ராஜாக்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இது வந்து எகிப்து 1, அசிரியா 2, பாபிலோன் 3, அடுத்து வரக்கூடிய மேதியா பெர்சியா 4, கிரேக்க ராஜ்யம் 5. இந்த 5 பேர் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த வார்த்தையை விழுந்தார் என்று அவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆட்சியின் காலத்தில் ரோம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ இந்த 5 பேர் விழுந்தார்கள். இப்போது இருக்கிறவன் 6வது, அதாவது அந்த 6வது என்று சொல்லுகிறது ரோம் சாம்ராஜ்யத்தை சொல்லுகிறது. 7ஆவதாக ஒருத்தன் வருவான், அவன்தான் வந்து இந்த உலகத்திலே கடைசியாக வரப்போகிற சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதான அந்த 10 கூட்டமைப்பு நாடு. இப்போ அவன் வருவான். அவன் வரும்போது அதுக்கு அடுத்து 8ஆவதாக ஒருத்தன் வருவான். அவன் தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறதான அந்தி கிறிஸ்து என்று மிகவும் தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க 11வது வசனம், இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்ப அந்த 7ல் இருந்து ஒருத்தன் தோன்றுவான். அவன் தான் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிற அந்தி கிறிஸ்துவாக காணப்படுகிறான் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் பயமுறுத்தல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட தான் அவர்கள் பேசுறாங்க. ஏன்னா இது அப்படி பேசும்போதுதான், இல்லைன்னா அந்த வார்த்தைகள் வரும்போது நமக்கு பயம் வரும். அப்பந்தான் நாம ஆயத்தப்படுவோம், அப்பந்தான் பாவத்தை விடுவோம், அப்பந்தான் தேவனுடைய வருகைக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். இல்லைன்னா நாம இந்த உலகத்துல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்காக என்ன பண்ணுவோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே சார்ந்து உலகத்தை அடைய இதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதனால இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வந்து வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதுக்காக வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படி நான் சொல்லலை. அப்படி எல்லாம் அந்த பொருள் இது எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வருகைக்காக ஒரு பக்கம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையானது தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் வந்து ஈரான் தேசம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நீங்கள் வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க, புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.